ஆவிக்குரிய வாழ்க்கையில் சகோதரர்களானாலும் சகோதரிகளானாலும் நம்ம குடும்பங்களை கர்த்தர் தான் தலைமையாக இருந்து நடத்துகிற மாதிரி நம்ம குடும்பம் இருக்கணும். எதாக இருந்தாலும் கர்த்தரே தலையிட்டு செய்கிற மாதிரி நம்ம குடும்பம் கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கணும். நாம் கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கணும். பிள்ளைகளும் கர்த்தரோடு என்ன செய்யணும்? ஐக்கியமாக இருக்கணும். ஆராதனை செய்கிறோம், ஆனால் சத்தியத்தை நம்ம பழகி சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை கை கொண்டு வாழ்ந்து சத்தியத்தில் வைராக்கியமாக இருக்கிற அனுபவங்கள் அநேக சகோதர சகோதரி வாழ்க்கையில் இல்லை. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். சத்தியம் நம்மக்கிட்ட இல்லைனாலே அநேக விஷயங்கள்லாம் நம்ம தவறி போகிறதுக்கு ஏதுவாகும். சத்தியம் இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் சத்தியத்தில் நிறுத்தணும். குடும்பம் மேலே சத்தியத்தில் உள்ள குடும்பமாக இருக்கணும். ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கணும். பிரசங்கங்கள் கேட்குறது நல்லது, ஆனால் கேட்குற பிரசங்கத்தில் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படலை அப்படின்னு சொன்னால் அந்த பிரசங்கம் கேட்டு பிரயோஜனம் போயிடும். படிக்கிறோம்னு சொன்னால் அதில் முதல் தரமாக இருக்கணும். தொழில் செய்கிறோம்னா அந்த தொழிலில் நல்ல வளர்ச்சி பெற்ற நிலைமையில் இருக்கணும். குடும்பம் நடத்துகிறோம்னு சொன்னால் நம்முடைய குடும்பத்திற்குள்ள உள்ளவங்க, உறவினர்கள், மற்றவர்களை விட நம்முடைய குடும்பம் இந்த நல்ல மரியாதைக்குரிய குடும்பம் வச்சு வாழணும். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். தேவனுக்கு மகிழ்ந்தாட்டும். உலகத்தில் 1,00,000 பேர் வேலை செய்தாலும் நம்ம வேலை செய்தால் தான் நம்ம கையில் வருமானம் வரும். நம்ம வேலை செய்யலைன்னா வருமானம் வராது. முதல்ல நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி பண்ணணும். வேதத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் நிறையா பேர் சாட்சியாக வாழ்ந்திருக்காங்க. தீர்க்கதரிசிகள் பாருங்கள், அப்போஸ்தலர்களை பாருங்கள். அப்போஸ்தலர்கள்லாம் யாரோ பெற்ற பிள்ளைங்க. அவங்க பிறந்தது அவங்க குடும்பத்தில் பிறந்தாங்க. ஆனால் அப்போஸ்தலர்கள்லாம் மடிந்தது இயேசுவுக்காக மடிந்தாங்க. தன்னுடைய குடும்பத்தாரையோ பார்க்கல, கிறிஸ்துவுக்காக மடிந்தாங்க. அவங்கெல்லாம் எந்தெந்த நிலைமையில் மரணம் வந்ததோ அதை ஏற்றுக்கொண்டாங்க. நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில் எதில் நம்ம சிறந்து இருக்கிறோம், சிறப்பாக இருக்கிறோம், அதை நம்ம யோசிக்கணும். எல்லாரும் வாய் தந்து கர்த்தரை துதிப்பாங்க. எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11:17 மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆபிரகாமை கர்த்தர் முதலாவது தெரிந்து கொண்டார். யாரை? ஆபிரகாம். அந்த ஆபிரகாமுக்குள்ள தனக்குன்னு ஒரு சொந்த சந்ததியை கர்த்தர் உருவாக்கி தான் கையில் வச்சுக்கணும்னு விரும்புகிறார். அந்த ஆபிரகாமுக்குள்ள ராஜ்யத்தை பார்க்குறார். அந்த ஆபிரகாமின் சந்ததியில் ராஜா எழும்ப போகிறத ஆண்டவர் பார்க்குறார். அந்த இஸ்ரவேல் 12 கோத்திரங்களான குமாரர்களை பெற்றெடுத்து கர்த்தருக்கு ஒப்படைக்கப் போகிறார். அந்த ஆபிரகாமுக்கு தேசத்தை தருவேன் என்று சொன்னார். அந்த ஆபிரகாமை கூப்பிட்டு வானத்து நட்சத்திரங்களை போல ஒரு சந்ததி இருக்கும், பெருகப்படுவேன்னு சொன்னார். இது எல்லாம் அந்த ஆபிரகாமுக்குள்ளே இருக்கிறதை பார்த்து ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் பேசினார்.
அந்த ஆபிரகாமை தேவன் வந்து என்ன செய்தார்? சோதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. சொல்லுங்கள். ஆபிரகாமை சோதித்தார். இப்போ ஆபிரகாமுக்கு இருக்கிறது எல்லாமே அந்த ஒரே குமாரன் ஈசாக்கு தான். ஆபிரகாமுக்கு இருக்கிறது ஒரே குமாரன் ஈசாக்கு தான். ஒரே குமாரன் ஈசாக்கு. ஆபிரகாம் ஒரு பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆதியாகமம் 13:6 ஆதியாகமம் 13:6 அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாது இருந்தது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். நல்ல வாய் தந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்பான். இப்போ பாட்டு ஆராதனை தொடங்கி விட்டால் நீங்கள்லாம் அவ்வளோ நேர்த்தியாக பாடணும் பாருங்கள். பிரதர், எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அவ்வளவு நேர்த்தியாக நீங்கள் பாடணும். பாட்டு ஆராதனையினால் தேவனை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். ஜெபம் பண்ணினாலும் கூட பிசாசு நடுங்கிற மாதிரி ஒரு ஜெபம் பண்ணணும். ஆவிக்குரிய வாழ்க்கை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் தேவனுக்காக மூப்பர்கள் வாழ்கிறாங்க, தூதர்கள் வாழ்கிறாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்து வாக்குத்தத்த மக்கள் வாழ்கிறாங்க, புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் வாழ்கிறாங்க. நாம் ஆவிக்குரிய ஜீவியம் பண்ணுறது கர்த்தருக்கென்று பிரதானமாக பிரத்யேகமாக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மள தேவன் காணணும். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பலகீனமாக இருக்க வரைக்கும் எதையும் ஜெயிக்க முடியாது. பயந்த ஒரு மனுஷன் யுத்தத்துக்கு போக முடியாது. பயந்த ஒரு மனுஷன் இரவில் போய் ஒரு காரியத்தை செம்மையாக செய்ய முடியாது. தேவனுக்கு மகிமையுண்டார். சரியான ஆலோசனை பண்ண தெரியலன்னா நிறைய விஷயத்தில் தடுமாறி தான் அப்புறமேலு புத்தி அடைய வேண்டியதாக இருக்கு. சரியாக செய்யணும். இந்த பிறவியில் தேவனுக்கிட்டேருந்து எதையெல்லாம் வாங்கி நம்ம அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பிறவியில் நாம் தேவனுக்கு செய்ததில் எதெல்லாம் தேவன் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இப்போ தேவன் வந்து ஆபிரகாமை என்ன செய்தார்? சோதித்தார். தன் குமாரனாகிய ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தார். அவ்வளவு ஆசை இருக்குதுங்க. அந்த ஒரே குமாரனை பலி செலுத்துங்கும் போது கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. ஆபிரகாமுக்கிட்ட இந்த மாய்மாலம், சூது, மறைவு, வஞ்சகமெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஈசாக்கை பலி செலுத்துன்னு சொன்னார். ஒரே மகனை கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. ஏன்னா இப்போ தேவன் வந்து அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்க போகிறாரு. வாக்குத்தத்த பூமியை தரப்போகிறாரு. வாக்குத்தத்த மகனை கொடுக்க போகிறாரு. நிறைய ஆசீர்வாதங்கள் ஆபிரகாம் கொடுக்க போகிறாரு. ஆபிரகாமுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஆபிரகாம் நமக்கு கொடுக்கறதுக்கு ஒரு தகுதியுள்ள ஆளான பார்க்குறாரு. தகுதியுள்ள ஆளா ஆபிரகாம்? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பான். தகுதியுள்ள ஆளா? அப்போ ஆபிரகாம்கிட்ட எதை கேட்டால் கொடுப்பான்? மாடு கேட்டால், ஒட்டகம் கேட்டால், கழுதை கேட்டால் கொடுத்துருவான். இருக்கிற ஒரே மகனை கேட்டால் என்ன செய்வான்? எல்லாரும் பாய் தட்டு ஆண்டவரை துதிப்பான். ஒரு சோதனை வச்சாருங்க, டெஸ்ட்டு. என்னையவே கேட்டாலே நான் கொடுப்பேன் கர்த்தாவே, பையனை கேட்டால் கொடுக்காமல் இருப்பானான்னு சொல்லி பையனே கொண்டு போய் பலிபீடத்தை கட்டி விறகுகளை அடுக்கி கையும் காலையும் கட்டி பலிபீடத்தில் தூக்கி போட்டு கழுத்தை வெட்ட போகும்போது கர்த்தர் சொல்கிறார், பிள்ளையாண்டன் மேலே உன் கையை போடாதேன். விசுவாசம். இந்த ஈசாக்கே எரிஞ்சு சாம்பலாக போனாலும் கூட
அந்த சாம்பலிலிருந்து மறுபடியும் ஈசாக்கை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய விசுவாசம் அதுதாங்க. தேவன் அவர் எதை வேணாலும் செய்வார், எதை வேணாலும் செய்வார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனத்தை பாருங்க. உங்களுக்கு அது பலன் உள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் கடைசி வரியில், உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். ஆபிரகாமை சோதித்ததான தேவன் ஒவ்வொரு சகோதரர்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் இருக்கிற அந்த அன்பின் உண்மையை தேவன் என்ன செய்கிறார்? சோதிக்கிறார். அன்புங்க, அன்பு. இதை விவரித்து சொல்லணும்னா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. தவறாக புரிஞ்சுக்கிறது தான். கரெக்டாக புரிஞ்சுக்கிறவர்களை விட தவறாக புரிஞ்சுக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அன்பின் உண்மை. இப்போ ஆண்டவர் இயேசு தான் தேவன் அப்படின்னு நான் தேவன் மேலே அன்பு வச்சிருக்கிறேன்னு சொன்னால், இன்னொரு வாழைமரம் பக்க கை போடுறது போல, பக்க கண்ணு போடுறது போல ஒரு பக்க தேவன் எனக்கு இருக்கக்கூடாதுங்க. அது உண்மை உள்ள அன்பு கிடையாது. ஒரு அழி சொல்லுவோமா? உண்மை உள்ள அன்பு இருக்கக்கூடாது. ஒரே தேவன் என் வாழ்நாள் முழுவதும். என் குடும்பமே அந்த ஒரு தேவனைத்தான் ஆராதிக்கும். குடும்பமே ஒரு தேவனைத்தான் ஆராதிக்கும். எப்படியாகிலும் என் குடும்பம் முழுவதும் கர்த்தரை ஆராதிக்கணும். என் பிள்ளைகள்லாம் கர்த்தரை ஆராதிக்கணும். நாங்கள் எங்கள் தேவனுக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கணும். ஆண்டவர் வருவார்னா எங்கள் குடும்பமே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போய் சேர்ந்துடும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். என் குடும்பமே ஆண்டோடைய வரிகளை போய் சேர்ந்துடும். அந்த லெவலில் சரியாக இருக்கணுங்க. அப்படி ஆண்டவர் வந்தாருன்னா வரிகளை போயிடுவானா போக மாட்டானான்னு நம்மளை நாமே என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணுங்க. நம்மை நாமே என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணும். சோதித்து பார்க்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், 2 தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்க. இப்போ இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாருங்க. கிறிஸ்துவ சகோதரிகள் யாருக்கும் தீமை செய்ய மாட்டாங்க. கிறிஸ்துவ சகோதரிகள் யாருக்கும் தீமை செய்ய மாட்டாங்க. தேவன் இல்லாமல் வாழுகிறவர்கள் தீமை செய்வாங்க. தேவனுக்கு விரோதமாய் வாழுகிறவர்கள் தீமை செய்வார்கள். தேவனை மறுதலிக்கிறவர்கள் தீமை செய்வார்கள். தேவனுடைய ஜனங்கள் தீமை செய்ய மாட்டாங்க. எல்லாரும் ஆண்டவரை சோதரிப்பாங்க. கர்த்தர் நன்மை செய்கிறவராய் எங்கும் சுற்றியிருந்தார். தேவன் பேசுங்க, வாய் திறந்து தயவு பண்ணி. தேவன் நன்மை செய்கிறவராய் சுற்றி தீர்ந்தார். அதாங்க கிறிஸ்தவனுடைய குணம். கிறிஸ்தவனுடைய குணமே நன்மை செய்கிற குணம்தான். கிறிஸ்தவர்களுக்கு அந்த குணம் தாங்க இருக்கணும். என்ன, குடும்பத்துக்குள்ளே அது ஆவிக்குரிய குடும்பமாக ஆக்க முயற்சி பண்ணணுங்க. முயற்சி பண்ணணும்.
ஆனதாக இருந்தாலும் அதுக்கு செம்மையான முடிவு எடுக்கணும், ஆகாததாக இருந்தாலும் அதுக்கு செம்மையான முடிவு எடுக்கணும். அதை எடுத்து பேசக்கூடிய அந்த சாத்திரிகம் நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எல்லாரும் வாய் தந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நல்ல வாய் தந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதித்து பார்க்கணுங்க, சோதித்து பார்க்கணும். இதில் என்ன ஒரு காரியம்னு சொன்னீங்கன்னா, இங்கே பூமியில் நாம் குடும்பத்தில் வாழ்கிறது, வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிறது, தேவாலயத்தில் ஆராதிக்கிறலாம் தேவனுடைய சித்தத்துக்கு அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு பிரியமாக செய்கிறமாங்கிறதே ஆண்டவர் அவர் நோக்கி பார்ப்பார். பிரியமாக இப்போ இங்கே பூமியில் வச்சு நம்மளை ஆசீர்வதித்து நடத்துகிறாரு, பர்வத்தில் அவரோடு கூட வச்சுக்க போகிறாரு. அவரோடு கூட இருக்கிறவங்க மிஸ்டேக்கானவர்கள் போயிருந்தாங்கன்னா அங்கே பரலோகம் சீரழிஞ்சு போயிருமா இல்லையா? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. இப்போ சரியானபடி மனம் திரும்பணுங்க பிரதர். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. என்ன செய்யணும்? சரியானபடி மனம் திரும்பணுங்க. மனம் திரும்பும்போது சாத்தானுக்கும் நமக்கு எந்த தொடர்பு இருக்கக்கூடாது, உலகத்துக்கும் நமக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. நான் உலகத்தார் அல்லாது போல, சத்தமாக சொல்லுங்க, அது இருக்கக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அது இருக்கக்கூடாதுங்க, இருக்கக்கூடாதுங்க. உலகத்தில் எத்தனையோ ஃபேஷன் மாறி மாறி வரும். சினிமாக்காரர்களால் அந்த உலகத்தை அனுபவிக்கணுங்கிற பேராசை உள்ளவர்களால் சில மாடல்கள் ஃபேஷன்லாம் மாறி வரும். உடனே நினைச்சக்கூடாது, நம்ம மாறிடக்கூடாது. நம்மளும் நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஒரே மாதிரி கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே நம்ம வாழணும், பிரயாசப்படணும், தப்பு கிடையாது. இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. உலகத்தில் ஏதாவது ஒரு ஃபேஷன், ஒரு மாடல், இந்த பாருங்கள், இப்படியே இந்த கிருதாவை இப்படியே இழுத்துட்டு வந்து இதில் சேர்த்து விட்டாங்கன்னா ஊழியக்காரவங்க பூரா அப்படி வச்சு போகிறாங்க. ஒரு நிலவரமான ஆவி, தாவீது சொன்னார், நிலவரமான ஆவி என் உள்ளத்தில் என்ன செய்ய புதுப்பியும். நிலவரமான ஆவி. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். ரொம்ப முதிர் வயதான 80 வயசு 90 வயசில் உள்ள ஒரு ஐயா கூட இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஏன் அந்த வயசான காலத்தில் உனக்கெல்லாம் இப்படின்னு சங்கடமாக இருக்குதா இல்லையா? கிறிஸ்துவின் சாயல் தான் இருக்கணும். பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை அதுதான் இருக்கணுங்க. 1000 வரட்டுமே, அது பரலோகத்திலேருந்து வந்ததா, உலகத்திலேருந்து வந்ததானே? உலகத்தில் உள்ளவைகளிலும் சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி? எது அன்பு கூர்ந்ததுனால தான் நான் அதெல்லாம் எடுக்கிறான், அன்பு கூர்ந்ததுனால தான் எடுக்கிறான். ஒரு வேளை சொல்லுவோமா, பரலோகத்துக்கென்று நம்ம வேறு பிரிக்கப்பட்டதுனால நம்முடைய வாழ்க்கை பூரா மாடல் பூரா உலக மாடலாக இருக்கக்கூடாது, பரலோக மாடலாகவே இருக்கணும். சொல்லுங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வேளை சொல்லுவோமா, 1 யோவான் 2ஆம் அதிகாரம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாக என்ன செய்யும்? பூரணப்பட்டு உங்கள் அன்பின் பிரயாசத்தை தேவன் சோதித்து பார்க்கிறார். உங்களுடைய அன்பை என்ன செய்கிறார்? சோதித்து பார்க்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நல்ல பலனுள்ள, அன்புள்ள, தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுக்கிறார். அன்புள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அன்புள்ள ஆவி.
நீங்கள் சத்தியத்தை கேட்டு சத்தியத்தில் பலன் அடையணும், சத்தியத்தை கேட்டு சத்தியத்தில் வளரணும், சத்தியத்தை கேட்டு சத்தியத்தில் பரிசுத்தம் அடையணும். சத்தியம்தான் நம்மளை பரிசுத்தமாக்கும். ஒரு வேளை சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. ஒரு வேளை சொல்லுவோமா? என் மகன் சொன்னார், எல்லா ஊழியக்காரங்களும் டச்சு செல் வச்சுருக்காங்கப்பா, நான் ஒன்று உங்களுக்கு வாங்கித்தரேன் அப்படின்ட்டு. எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு பட்டன் செல் வச்சுருக்கிறேன் நான், அது போதும் எனக்கு. இயேசுநாதரை ஆராதிக்க வாங்கன்னு சொல்லி அவர் காரியத்தை பேசுறதுக்காக மட்டும் ஒரு செல்லு எனக்கு இருந்தால் போதும்ப்பா, அதெல்லாம் வேண்டாம். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். இந்த செல்லு இல்லாத காலத்தில் எப்படி வாழ்ந்தோம்? செல்லு வந்த பிறகு இன்னைக்கு அநேக சகோதரருடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு, புரட்டப்பட்டிருக்கு, தள்ளப்பட்டிருக்கு. வெளிச்சத்தில் இருந்தது ஏன் அந்த இருளுக்குள்ளே போனது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் சென்று இன்னொன்று வரும், இன்னும் கொஞ்ச நாள் சென்று இன்னொன்று வரும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். அவருக்கு நான் அடிமையா, இதுக்கு நான் அடிமையா? என்னுடைய ஆத்மா எதுமேல் தாகமாக இருக்குது, என்னுடைய ஆவி எதில் தாகமாக இருக்குது, நான் எதில் வாஞ்சையாக இருக்கிறேன்? ஒரு எல்லை சொல்லுவோமா? கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிக்கிற எந்த காரியத்தையும் தொடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு எல்லை சொல்லுவோமா? நல்லா உற்சாகமாக இருங்க. மொத்தமாக இழந்துட்டு வந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்களே. தேவனுக்கு மகிழ்ச்சியோடு என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். அதெல்லாம் விட்டுருங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், எல்லாருமே கொஞ்சம் எடுங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்து அறியும்படி இப்படி எழுதினேன். தேவனுடைய ஜனங்களுக்கு, சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்ன இருக்கணும் சொல்லுங்கப்பா? இருக்குதான்னு பாருங்க. கீழ்ப்படிதல் எனக்கு இருக்குதா? எனக்குள்ள கீழ்ப்படிதல் ஆவி இருக்கா? கீழ்ப்படிதலான குணம் இருக்கா? கீழ்ப்படிதலான வார்த்தை இருக்கா? கீழ்ப்படிதலான அமைதி இருக்கா? சொன்ன உடனே கேட்டு செய்கிற அந்த குணம் எனக்கிட்ட இருக்குதா? இந்த பெருமை உள்ளவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, சுய கௌரவம் உள்ளவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, ஆணவம் உள்ளவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, மாம்சத்துக்குரியவர்கள் கீழ்ப்படிய மாட்டாங்க. மாம்சத்துக்குரியவர்கள் ஸ்தோத்திரம் வசனம் சொல்லுது. இப்போ பவுல் எழுதுகிறாரு கொரிந்து சபைக்கு, நீங்கள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதிக்கும்படி இப்படி எழுதினேன். அப்போ நமக்குள்ள கீழ்ப்படுதல் இருக்குதான்னு சோதிச்சுப்பாங்க. கீழ்ப்படுதல் இருக்கா? ஏங்க கர்த்தருக்குள்ள சிலருக்கு ஆசீர்வாதமே இல்லாமல் போகுது? ஆசீர்வாதமே இல்லாமல் போகிறது காரணம் என்ன? அந்த ஆவிக்குரிய ஒழுங்கில் நம்ம சரியாக இருக்கணுங்க. எல்லாம் மதித்து செஞ்சு, எல்லாம் கனம் பண்ணி செஞ்சு, எல்லாம் நேரில் சொல்லி செஞ்சு, எல்லாம் கடிதத்தில் எழுதி கொடுத்து செய்து, சபையை மட்டும் ஏங்க இப்படி நடத்தணும்? அவர் ஆண்டவர் இல்லையா? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அவர் ஆண்டவர் இல்லையா? தேவனுக்கு மகிமை. இங்கே நம்ம சபையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆசிரியர் குடும்பம் இருந்தது.
தேவனுக்கு மகிமை. அதை முழுவதும் சொன்னாக்கும் செய்தி போயிடும். சுருக்கமாக சொல்கிறேன். அவங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகம், அதனால் 2 பேரும் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிச்சு. அப்புறம் நான் சொன்னேன், பையனுக்கும் பொண்ணுக்கும் பைபிள் பாட்டு புஸ்தகம் வாங்கி கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் விடாமல் நீங்கள் ஆராதனைக்கு கூட்டு வந்துடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். எப்போவுமே ஊழியக்கார் சொன்னால் கேட்கணுங்க. ஊழியக்கார் சொன்னால் கேட்கணும், கீழ்ப்படியணும். அந்த சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, சும்மா அவங்க டீச்சர் ஸ்டடி வச்சுறாங்க ஐயா, அதனால் ஸ்டடிக்கு போயிடுறா அப்படின்னு சொல்லிச்சு. சார் சொல்கிறது நிதானிங்க சார், 6 நாளும் ஸ்டடிக்கு போகட்டும், ஞாயிற்றுக்கிழமை தேவனை தேடி வரட்டும், கூட்டு வந்துடுங்க. பார்க்குறையா சரின்னு அப்படியே விட்டுட்டாங்க. அது மக படிக்கிற ஸ்கூலில் இன்னொரு பொண்ணோட அந்த பொண்ணை பழகிட்டு இருந்திருக்கு. அந்த பொண்ணோட பேசுறதுக்கு ஒரு பையன் அங்கேருந்து வந்து பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காப்புல. அப்படி பார்த்துக்கிட்டு போன இடத்துல இந்த பொண்ணு அந்த பையனோட பழகிருச்சு. எது ஸ்டடிக்கு போகுதே அந்த பொண்ணு அந்த பையனோட பழகிருச்சு. நம்ம யார், தகப்ப இருக்கா, தாய் இருக்கா, வீடு இருக்கா, கூட பிறந்தவங்க யாராக இருக்கா, ஒன்றுமே கிடையாதுங்க. அப்படியே பழகிருச்சு. பழகின பிறகு ஐயா இந்த மாதிரி ஒருத்தனோட பழகிக்கிட்டு இருக்கா ஐயா, வயிறே எரியுதுயா அப்படின்னு. வீடு எரிஞ்சால் தண்ணியை ஊற்றலாம் சார், வயிறு எரிஞ்சால் என்னத்தை ஊற்றுறது? இந்த எரிச்சல் வர்றதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன்னா இல்லையா, 4 வசனத்தை கேட்டிருந்தா தெய்வ பயம் இருக்கும், ஓரளவு தன்னை காத்திருக்கும். பிரதர், எல்லாரும் பாய் தந்து ஆண்டவரை துதிப்பான். ஸ்தோத்திரம். நான் வீட்டில் உட்கார வச்சு நிறைய ஆலோசனைகளை சொன்னேன். கீழே தலையை போட்ட பொண்ணு என் கேள்வி ஒன்றுக்கும் பதிலே சொல்லாமையே இருந்துச்சு. நான் சொல்கிறேன், நிறையா விஷயத்தில் கெட்டு சீரழிஞ்சு தான் நீ புத்தி படிக்க போகிற. சொல்கிறத கேட்டு புத்தி அடைஞ்சால் நல்லா வாழ்ந்துருவேன். சொல்கிறத கேட்கலன்னா அநேக கஷ்டப்பட்டு புத்தி அடைவேன், ஆனால் அந்த புத்தி உனக்கு பிரயோஜனப்படாது, நீதானின்னு சொல்லிவிட்டு அனுப்பி விட்டேன். கடைசியில் அந்த பையன் வீட்டுக்கே அந்த பிள்ளையை டைரெக்டாக கூட்டு போகிற மாதிரி எல்லோரும் இருக்கும்போதே வீட்டுக்கு வந்துட்டான். ஏய் வாடி போகலாம் அப்படிங்கிறான். தேவனுக்கு மகிமை. ரொம்ப மேட்டிமையான வாய். அப்புறம் இன்ஸ்பெக்டர் அம்மாவுடைய சாரு, ராஜ் பிரதர், நானும் 3 பேரும் போனோம். நாங்கள் போய் உட்காரும்போதே அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பொழைச்சிக்கிறவேன், யாரும் எனக்கு புத்திமதி சொல்ல வேண்டியதில்லைங்கிற மாதிரி அந்த விதண்டாபாதமான வார்த்தைகளை பேச ஆரம்பித்தது. ஒரு வார்த்தை கூட நான் பேசவே இல்லை கடைசி வரைக்கும். பேசாம விட்டுட்டேன். தேவனுக்கு மகிமை. சரின்னு நாங்கள் எந்திரிச்சு வந்துட்டோம். அந்த நைட்டே அந்த பொண்ணு அந்த பையன் கூட போயிடுச்சு. எங்கே போய் என்ன பண்ணுச்சுன்னு தெரில. திரும்ப அங்கேருந்து இங்கே கொஞ்ச நாள் இருந்தாப்புல. இவங்களுக்கு தெரியாமலே ஏடிஎம் கார்டை எடுத்து 2 லட்ச ரூபாய் எடுத்துருக்கிறான். இவங்க பணத்தை ஏடிஎம் கார்டில் எடுத்து பூரா தண்ணியே சாப்பிட்டு தீர்த்துவிட்டாப்புல. அந்த பொண்ணு நகையெல்லாம் விற்று குடிச்சுவிட்டான். அடித்த அடி அந்த பொண்ணை கணக்கில்லை. அவங்க அப்பனே என்கிட்ட சொல்கிறார், கொள்றாயா அடி நொறுக்கிறாயா, எந்த நேரமும் அழுதுகிட்டே இருக்கிறா அப்படின்ட்டு. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கடைசியில் ஒரு பையன் பிறந்து
ஒரு 3-4 வயசில் அவன் விட்டு ஓடி போயிட்டான். 4 வயசுக்கு பிறகு இந்த பொண்ணு இன்னொரு பையனை கூட்டிகிட்டு ஓடி போயிடுச்சு. இன்னொரு பையனை. நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கணும். நம்மள எழும்புகிற எண்ணங்களை சோதித்து பார்க்கணும். நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் யாரோட இருக்குதுங்கிறத சோதித்து பார்க்கணும். ஒரு எல்லை சொல்லுவோமா? இந்த தெய்வத்தோடு நிலைத்திருக்கணும்னு சொன்னால் இந்த உலக இச்சைக்கு நமக்கு என்ன இருக்கக்கூடாது? சம்பந்தம் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, எதுக்கு? உலக இச்சைக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கவே கூடாது. இச்சை பிசாசினால வந்தது, பரிசுத்தம் தேவனால வந்தது. எல்லாரும் கர்த்தரை துதிப்பாங்க. நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறோ என்று உங்களை சோதித்து அறியும்படி லூக்காவின் புஸ்தகம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 2:51 லூக்கா 2:51 பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு என்ன செய்தார்? கீழ்ப்படிந்திருந்தார். யாருக்கு கீழ்ப்படிந்தார்? தாய் தகப்பனுக்கு. நாசரேத்தூரில் போய் ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? கீழ்ப்படிந்திருந்தார். இன்றைக்கு பல வருஷங்கள் கர்த்தருடைய பாடலை பாடி வசனங்களை கேட்டு ஆராதனை செய்கிற சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு கிறிஸ்துவுக்குள் உண்டான அந்த கீழ்ப்படிதல் இருக்குதான்னு பாருங்க. பெருமைக்கு ஆசீர்வாதம் வருமா? கீழ்ப்படிதலுக்கு ஆசீர்வாதம் வருமா? தன்னைத்தான் உயர்த்துகிறவன், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன், அந்த தாழ்மை நமக்குள்ள இருக்கணும்ல. தாழ்மை இருக்கணும்ல. வாழ்க்கையில் உயரணும்னா என்ன செய்யணும்? அதை செய்தால் தாங்க உயர்வு வரும். எதை செய்தாலும் உயர்வு வருமா? வராது. கஷ்டப்பட்டு வேலை செய்வோம், 15,000 ரூபா வரும். கஷ்டப்பட்டு வேலை செய்வோம், 20,000 வரும், 25,000 வரும். இப்போ 5,000 ரூபா இருந்தால் குடும்பம் நடத்திடலான்னு நினைக்கிற இடத்துல 25,000 இருந்தால் தான் குடும்பம் நடத்த முடியுங்கிற அளவுக்கு விலைவாசிகள்லாம் உயர்ந்து போயிடுச்சு. விலைவாசிகள்லாம் உயர்ந்து போயிடுச்சு. ஆரம்பத்தில் நான் ஊழியத்துக்கு வீடு எடுக்கும்போது 50 ரூபா அட்வான்ஸு, 50 ரூபா மாத வாடகை கொடுத்து வந்தேன். அப்புறம் நானே ஒரு 1,500 ரூபா, 5,500 6,500 ரூபா வரைக்கும் நான் வாடகை கொடுத்தேன். 50 ரூபாயிலிருந்து வளர்ந்து வந்தேன் வாடகையில். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8,000 10,000. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். பிரதர், என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரானால் இதெல்லாம் தாண்டி மேலே போயிடலாம். சொல்லுங்க, தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரானால் நான் மேலே போயிடுவேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது. அந்த உயர்வு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் கடைசி வரியில் தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தாரளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். 31ல் இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதுக்காக அதிபதியாகவும் இரட்சகராகவும் வலது கரத்தினாலே உயர்த்தினார். ஒரு ஆளு சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து யாரு? அதிபதி. ஆண்டவர் யாரு? அதிபதி. 2வது இரட்சகர். 3வது உயர்த்தப்பட்ட தேவகுமாரன்.
இதுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். இதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு காந்தாருளின பரிசுத்த ஆவியும் இந்த பரிசுத்த ஆவி யாருக்கு கிடைக்கும்? கீழ்ப்படுகிறவர்களுக்கு. சொல்லுங்க, இது ஏன் இது வரைக்கும் பரிசுத்த ஆவி கிடைக்கல? மதிக்கணுங்க. முதல்ல மனுஷனாக பிறந்து வாழ்கிறோம். மனுஷனாக பிறந்து வாழணும்னா எதிரில் உள்ள எல்லாரையும் மதிக்கணுமுங்க. அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்பாங்க. நான் தான் திண்டுக்கல் மாவட்டத்திலே நான் தான் பெரிய ஆள், என்னையே தான் வணங்கணும்னு சொன்னேன் நினச்சா தப்புங்க. ஒவ்வொருவரையும் தேவன் கனத்தை கொடுத்து உண்டாக்கியிருக்கிறார். ஒவ்வொரு சௌகரியங்களையும் கனத்தை கொடுத்து உண்டாக்கியிருக்கிறார். எல்லாருக்கும் கனம் இருக்குது. கனம் பண்ணுறதில் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? முந்தி கொள்ளுங்கள் இருக்குதுங்க. கனம் பண்ணணுங்க. ஒரு ஐயா பிச்சை கேட்டார். நான் அவர்கிட்ட சொல்லாமல் காசு எடுக்கிறதுக்கு உள்ளே போயிட்டேன். திரும்ப வந்தேன். ஐயா ஐயா அப்படின்னு திரும்பி பார்த்து என்னையா வாயா அப்படின்னு. ஆமாங்கய்யா வாங்கய்யாங்க அப்படின்னு. ஐயா அப்படின்னார். சொல்லுங்கய்யா. கிட்ட எப்படிங்கய்யா என்னை ஐயான்னு கூப்பிட்டீங்க அப்படின்னு. என் வயசை உள்ள நீங்கள் மூத்தவர் தானங்கய்யா, அதனால தான் கூப்பிட்டேன். நான் இந்த தர்மம் சேகரிக்க 30-40 வருஷம் ஆச்சு. என்னை ஐயான்னு யாருமே கூப்பிட்டதில்லையா, நீங்கள் தான் ஐயா என்னை இப்படி ஐயான்னு கூப்பிட்டுருக்குறீங்கன்னு சொன்னார். நான் கர்த்தர் என்னை மன்னிக்கணும், பெருமைக்காக நான் சொல்கிறதில்ல. ஒரு 50 ரூபா இல்லைன்னா ஒரு 100 ரூபா எடுத்து கையில் கொடுப்பேன். ஐயா பார்த்துங்களா ஐயா, சரிங்கய்யா போயிட்டு வாங்கய்யா, கடும் வெயிலில் நீங்கள் இந்த மாதிரி காசு சேகரிக்க வேண்டாயா, இள நேரத்தில் சேகரிங்க, மயக்கம் கேட்க வந்துட்டால் தண்ணி கொடுக்க யார் யார் இருக்கிறா அப்படின்னு. நீங்கள் நல்லா இருக்கணையான்னு சொல்லிட்டு போயிட்டார். உலகத்தில் எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள், கண்ணீர், கவலை, துக்கம், வேதனை மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா. அவங்கள கனம் பண்ணும்போது தான் அந்த இறுதிய வேதனைகள் மாறும், இருதயத்தில் இருக்கிற காயங்கள் மாறும். ஒரு அல்ல சொல்லுவோமா? தேவனுக்கு பயன்றார். இப்போ நன்மை செய்தால் நமக்கு என்ன வரும்? தீமை செய்தால் ஏன் நம்ம குடும்பத்துக்கு தீமையை நாம் வரவழைக்கணும்? நன்மை செய்தால் நமக்கு நன்மை தானே வரும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சோத்திரம். முதலாவது அன்பை சோதிக்கிறார். இரண்டாவது கீழ்ப்படிதலை சோதிக்கிறார். இரண்டாவது. மூன்றாவது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 7வது வசனத்தில் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்பட்டு அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு. என்ன? அன்பு சோதிக்கப்படணும், கீழ்ப்படுதல் சோதிக்கப்படணும், விசுவாசம் என்ன செய்யணும்? சோதிக்கப்படணும். நம்மக்கிட்ட இருக்கிற விசுவாசம் சரியாக தவறானு சோதிக்கணுங்க. அப்படி விசுவாசத்தை சோதிக்காதனால்தான் ஏவாள் அவர் மனைவி பேச்சை கேட்டு அப்படி ஆகிட்டார். சாலமோன் அவர் மனைவி பேச்சை கேட்டு அப்படி ஆகிட்டார். இவங்கெல்லாம் வழி விலகி போனதுக்கு என்ன? அந்த விசுவாசம் சாங்க இல்லாதனால. தங்கத்திலேயே ஆலயத்தை கட்டி என்னங்க செய்கிறது? அதே தங்க ஆலயத்தை ஆண்டவர் இடிக்க சொல்லி கறிக்கொட்டை ஆகிட்டார்ல. மனுஷனுடைய பரிசுத்த வாழ்க்கையினால தாங்க ஆசீர்வாதம் வர்றது, மனுஷனுடைய பாவ வாழ்க்கையில் தாங்க ஆசீர்வாதம் போகிறது. நம்ம சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு வாய்ந்தார்.
விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அந்த விசுவாசம் நமக்குள்ள உறுதியாக இருக்கணும். விசுவாசம், எந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறோமோ அந்த ஆண்டவர் மேல மாத்திரம்தான் நமக்கு விசுவாசம் இருக்கணும். எந்த சத்தியத்தை நம்ம விசுவாசிக்கிறோமோ அந்த சத்தியத்தில் நம்முடைய விசுவாசம் இருக்கணும். கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கணுங்க. எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான காரியத்தை சொன்னாங்கங்க கிறிஸ்தவ மக்கள். என்கிட்ட 2 காரியத்தை நான் உறுதிப்படுத்தி வச்சிருக்கிறேன். ஒன்று, ஆண்டவரை மட்டும் நான் விசுவாசிப்பேன். 2வது, வேத வசனத்தை வாட்சி அந்த வசனத்தின் வழிதான், இந்த வசனத்தை தான் கை கொண்டு வாழ்வேன். தேவன் சொன்னதை தவிர யார் சொன்னாலும் அதை கேட்க மாட்டேங்க, எடுத்துக்க மாட்டேன். காரணம் என்னென்னா, தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கும், மனுஷனுடைய வார்த்தையில் பொய் கலந்துருக்கும். அதை நம்பி ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் தேவனை மட்டும் விசுவாசிங்க, இடர்ல வராது. தேவனுடைய சத்தியத்தை மட்டும் கை கொள்ளுங்க. எந்த நாளும் நஷ்டப்படுறது, விழுந்து போகிறது இருக்கவே இருக்காது. வசனத்தை கை கொள்ளணும். நம்ம செய்கிறது ஒன்று கர்த்தருடைய பார்வையில் சரியாக இருக்கும், இல்லைன்னா நம்ம செய்யறது ஒன்று கர்த்தருடைய பார்வையில் சரியில்லாமல் இருக்கும். அதுதான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கலாத்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் கடைசி 2 வரியில், கலாத்தியர் 2:20 கடைசி 2 வரி, மாம்சத்தில் நான் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் என்ன செய்கிறேன்? பிழைத்திருக்கிறேன். இந்த மாம்சத்தில் நான் பிழைத்திருக்கிறது, இந்த மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே நான் என்ன செய்கிறேன்? பிழைத்திருக்கிறேன். விசுவாசத்திலே நான் உறுதியாக இருக்கிறேன். விசுவாசத்திலே நான் பிழைத்து கொண்டு இருக்கிறேன். இப்போ முதலாவது என்னுடைய அன்பு, 2வது என்னுடைய கீழ்ப்படுதல், 3வது என்னுடைய விசுவாசம். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். என் விசுவாசம் சோதிக்கப்பட்டு உறுதியாக இருக்கா? விசுவாசம் சோதிக்கப்பட்டு உறுதியாக இருக்கா? மனுஷகுமாரன் வரும்போது பூமியில், காரணம் என்னன்னு, 10 காரியத்தில் தலையிட்டுக்கிட்டு 10 பாதையில் போய்கிட்டு இருக்கவங்கெல்லாம் விசுவாசத்தில் நிற்க முடியாதுங்க. முதல் நாளிலிருந்து முடிவு நாள் வரைக்கும் தேவனுடைய பாதையிலே நடக்கணும். தேவனை மட்டும்தாங்க பின்பற்றணும். தேவனையும் பின்பற்றிக்கிட்டு, உலகத்தையும் பின்பற்றிக்கிட்டு, மனுஷனையும் பின்பற்றிக்கிட்டு, பிசாசையும் பின்பற்றிக்கிட்டு தான் நல்லா இருக்காதுங்க, நல்லா இருக்காது. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். தேவன் சொல்றார் சாலமோனுக்கிட்ட, நீ பாகாலை என்ன செய்யாத, பின்பற்றாத. பார்வோன் குமாரத்தை சொல்கிறாங்க, பாகாலுக்கு நீ என்ன செய்ய, மேடையை கட்டு அப்படின்னு. பாகாலுக்கு சாலமோன் போய் மேடையை கட்ட, தேவன் சாலமோனுக்கு பாடையை கட்டுங்கடான்னு சொல்ல, வேலை முடிஞ்சு போச்சுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்காக பேசுகிறவங்க இருக்கணும், தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிறவங்க வேணும்.
தேவனுடைய சத்தியத்துக்காக உத்தரவாதம் பண்ணுறவங்க இருக்கணும். தேவனுடைய ஆராதனைக்காக தூண்களைப் போல நிற்கிறவர்களால தான் தேவனுடைய வேலைகளை செய்து தேவனுடைய மார்க்கத்தில் காரியங்களை செய்து நாம் நிறைவேற்ற முடியும். சிம்சோனுடைய அம்மா அப்பா சொல்கிறாங்க, என்ன சிம்சோனை, சகோதரர்கள் வீட்டில் ஒரு பெண் இல்லையா அவனுக்கு? இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தில் ஒரு பெண் இல்லையாப்பா உனக்கு? விருத்த சேதனம் பண்ணாத அந்த பெலிஸ்தனுடைய பிள்ளையை நீ போய் முடிக்கணுமா? வேண்டாம்ப்பா, சும்மாரப்பா நீ. அவன் என் கண்ணுக்கு பிரியமானவ. எதுக்கு? யூத கோத்திரத்துக்கு பிரியமானவ, தேவனை ஆராதிக்க பிரியமானவ. இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வந்தால் அவளை பார்த்து நிறையா யூத ஸ்திரீகள் இஸ்ரவேல் ஸ்திரீகள்லாம் திருந்தி வாழ்வாங்கப்பா. அவ்வளவு தூரம் அவர் பெர்ஃபெக்டாக இருப்பான் இந்த விஷயத்துலையும். என் கண்ணுக்கு பிரியமானவ. அங்கே போன உடனே எதைத்தான் கை வச்சாங்க? அதுதாங்க, கண் இருந்தால் தாடா அவள் பிரியமானவ. கல்லை எடுத்துட்டா என்னடா செய்வேன் நீ? பெரிய பலவான்கள் போல பேசி பிரயோஜனம் இல்லைங்க. காரியத்தில் செம்மையாக இருக்கணும். எதில் சொல்லுங்க? காரியத்தில் செம்மையாக இருக்கணுங்க, வைராக்கியமாக இருக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. இன்றைக்கு சில கிறிஸ்தவ சகோதர சோரிகள்லாம் சத்தியத்தில் ஸ்ட்ராங்காக இல்லைங்க. சத்தியத்தில் ஸ்ட்ராங்காக இல்லை. நம்ம சபைக்கு ஒரு சௌகரி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் காலகாலத்தில் மேரேஜ் பண்ணுற மாதிரி ஒன்று குடும்பத்தோடு சேர்ந்து அந்த காரியத்தை செய்ங்க, சபையோட இணைத்தாவது அந்த காரியத்தை செய்ங்க, இப்படி விடாதீங்க, அது நல்லதில்லைன்னு சொன்னேன். கேட்க மாட்டேன்ட்டாங்க. அந்த பாப்பா கடைசியில் ஒரு முஸ்லீம் தம்பியோட பழகி அந்த பொண்ணு முஸ்லீம் பொண்ணா மாதிரி காரியம் பண்ணிக்கிச்சுங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதி, கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் ஆரம்பத்திலிருந்து ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறோம், ஆவிக்குரிய தாயாக இருக்கிறோம். நமக்கு தேவன் ஒரு மனைவியை கொடுத்தாரு, ஒரு பையனை கொடுத்தாரு, ஒரு பொண்ணை கொடுத்தாருங்க. ஒரு வயசு இல்லாத போதே நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. 25 வருஷம் வளர்த்துருக்குங்க. யாருக்கா வளர்த்துருக்குறோம்? சபையில் ஒரு பெரும் தொல்லைங்க மனுஷனுக்கு 20 வருஷம் 30 வருஷம் ஆராய்ச்சிட்டு ஒரு பையனுக்கு ஒரு சோசியக்காரன் வீட்டில் குறிகாரன் வீட்டில் வந்து பெண்ணு கேட்கறதுக்கு என்னை கூப்பிட்றாங்க, வாங்க போய் பார்த்துட்டு வரலான்ட்டு. போய் இறங்கினா எனக்கு மேலுகாலெலாம் விடவிடன்னு நான் நடுங்கி போச்சு. என்ன பிரதர் இங்கே கொண்டாந்து விட்டுருக்குறீங்க அப்படின்ட்டு. அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்கய்யா, முடிச்சுக்கிட்டு அப்படியே சபைக்கு இழுத்துக்கலாமையா. என்ன செய்யலாம்? இழுத்துக்கலாம், அப்படியே இப்படி இழுத்துக்கலாம். போயா நீ, செத்தாலும் இந்த பாதையில் நான் வர மாட்டேயா, உனக்காக நான் தெய்வத்தை இழந்துட்டு போக முடியுமா அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். நீங்கள் இந்த கல்யாணத்தில் வந்து நிச்சயம் பண்ணி மேரேஜ் பண்ணிங்கன்னா சபைக்கு வரவில்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு. அது ஓன்ஸ்டையா போயான்ட்டு வந்துட்டேன் நான். யோசிங்க, சபையில் உட்கார்ந்தா எங்கே கூட்டாலும் வரணுமா, என்ன செய்யலாலும் செய்யணுமா? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. அப்படி மீறி போய் முடித்தாங்க. இப்போ யாருமே சபையில் கிடையாது. அப்படியே பங்கு தந்தைகள்கிட்ட போய் ஜாயின் பண்ணி அங்கிட்டு போகிறாங்க. ஆதியில் எங்கே இருந்தாங்களோ அங்கேயே போயிட்டாங்க. என்னங்க சபைக்கு வந்தாங்க, ஆண்டவர் என்ன அறிஞ்சாங்க, சத்தியத்தை என்ன அறிஞ்சாங்க, என்ன செஞ்சாங்கன்னு கேட்குறேன் நான். எந்த வசனத்தை கேட்டாங்க, எந்த வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாங்க, என்ன செஞ்சாங்க? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். தேவனுக்கு மகிமை. இப்படியே ஒரு 10 குடும்பம் இருக்குங்க. இந்த ஒரு 6 மாதத்துக்குள்ள
பூரா பல்ட்டி அடித்து திருமணம் பண்ணி ஒருத்தர் வரலைங்க. நான் கர்த்தர் மேலே நான் பாரத்தை சொல்லிட்டேன். கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேன், பார்த்துக்கிட்டீங்களாப்பா, நீங்கள் பட்ட பாடு உங்களுக்கு தெரியும், நான் பட்ட பிரயாசமும் உங்களுக்கு தெரியும். உயிரை பணைய வச்சு சத்தியத்தின்படி நான் பேசினேன். இவங்க செஞ்ச திருமணத்தை பார், அவங்க செஞ்சதை பார், இவங்க செஞ்சதை பார். நான் என்ன செய்ய முடியும்? எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். அதை சிந்தித்து பார்க்கணுங்க. பரலோகம் போகிறதுக்கு ஒரே தேவன் தானே தவிர பல தேவன்கள் கிடையாது. பாவத்தை மன்னிக்க ஒரே தேவன் தான் இருக்கிறார். பாவம் செய்யாத பரிசுத்த தேவனா ஒரே தேவன் இயேசு மட்டும்தான் இருக்கிறார். பாவமே செய்யாத தேவன். பாவிகளை நேசிக்கிறவர் ஆண்டவர் இயேசுங்க. பாவிகளை நேசிக்கிறவர் ஆண்டவர் இயேசு. பாவம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கிறவர் ஆண்டவர் இயேசு. மனுஷன் என்ன செய்வாங்க தெரியுமா? ரோமரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேகமாடுங்க. ரோமர் 15 3வது வசனத்தில், ரோமர் 15:3 3வது வசனம், கிறிஸ்துவும் ரோமர் 15 மார்க் 15:3 மார்க் 15:3 பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள், அவரோ மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. இந்த பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், சதுசேயர், பரிசேயர், நியாய சாஸ்திரிகள், தேசாதிபதிகள், இவர்கள் எல்லாருமே இயேசுவின் மேலே என்ன செய்தாங்க? என்ன எத்தனை குற்றம்? அநேக குற்றமுங்க. என்ன குற்றம் ஏன் செய்தார்? என்ன குற்றம் செய்தார்? எவ்வளவு அசிங்கப்படுத்துகிறாங்க பாருங்க, கேவலப்படுத்துகிறாங்க பாருங்க. தலை நிமிர்ந்து கிறிஸ்து பிரசங்கிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஐயப்பாட்டை ஏற்படுத்துகிறாங்க. லூக்கா 23:10 லூக்கா 23:10 பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாற்றிக்கொண்டேன் என்றார். யாரு மேல? சத்தமாக சொல்லுங்கம்மா. என்ன சூதானம் அந்த வாயை வச்சிருந்து என்ன செய்ய போகிறோம்? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஆக நான் எனக்குள்ள ஒரு தீர்மானம் என்ன பண்ணினேன்னா, அந்த ஜனங்களோடு சேர்ந்து விக்கிரகாரனை பண்ணியிருக்கிறேன். அவங்களுடைய கொள்கை குணங்கள் என்னான்னு எனக்கு தெரியும். இவர்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறேன். இவங்களுடைய குணங்களும் கொள்கைகளும் வாழ்க்கையும் வார்த்தையும் எப்படிங்கிறது எனக்கு தெரியும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே ஒரு பிரச்சனைன்னா பேசாமல் இருந்துக்குவாங்க. திரும்ப ஒரு டெத் ஆயிடுச்சு, ஒரு மேரேஜு, ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரியதானக்காரரை கூட்டி வந்து அவர் ஒரு செம்பில் தண்ணி கொண்டு வருவார், இவர் ஒரு செம்பில் தண்ணி கொண்டு வருவார். திரும்ப வந்து என்ன செய்வாங்கன்னா, இவர் தண்ணியை அவர் கையில் ஊற்றுவார், ஒரு தலையில் தெளிச்சுக்குவார், தண்ணியை ஊற்றுவார், குடிச்சுக்குவார், அவ்வளோதான். இது தீர்த்தம் தெளிச்சுக்கிட்டோம், ஒப்பரவாகிட்டு போயிடுவாங்க. இப்படி நொய்யுன்னு 40 வருஷத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். கிறிஸ்து வந்து எத்தனை வருஷத்து பாவமாக இருந்தாலும், எத்தனை லட்சம் பாவமாக இருந்தாலும் அறிக்கை பண்ணும்போது ஒரே டயத்தில் அமைதியாக மன்னிச்சுட்டு அமைதியாக இருந்துக்கிறார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஆனால் கிறிஸ்தவர்கள்கிட்ட ஒரு சகோதரன் குற்றம் செய்ததாக, ஒரு சகோதரி குற்றம் செய்ததாக கிடைச்சிட்டா என்னத்தங்க சொல்கிறது? என்னத்தை சொல்கிறது? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிழ்ந்தா. நம்ம ஆண்டவர்
பாவத்தை மன்னிக்கும் போது கூட, சண்டால பாவி வாடா உட்கார்றா, என்னடா பாவம் செய்தியாடா தொலைஞ்சு போனவனே, அப்படி பாவத்தை மன்னிக்கிறது இல்லை. மத்திய 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் கொஞ்சம் வேகம் எடுங்க. ஒரு பாவி பாவம் செய்த ஒரு பாவியினுடைய பாவத்தை எப்படிங்க மன்னிக்கிறாரு? சண்டால பாவியே, என்னங்க ஒரு அன்பு வேண்டாமா? அன்பு வேண்டாமா? எப்பேற்பட்ட சுதாரிப்பானாலும் ஒரு விஷயத்தில் தடுமாற மாதிரி வந்துடுங்க. அதுக்குன்னு கேவலமாக பேசுகிறதா? அது சௌகரிய கேவலப்படுத்தி பேசுகிறதா? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு என்ன செய்தது? இவரைத்தாங்க நான் பார்த்தேன் உலகத்திலேயே. 22வது வசனத்தில் இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம். நோயாளியை பார்த்து மகளேங்கிறாரு, பாவம் செஞ்சவனை பார்த்து மகனேங்கிறாருங்க. தாய் பாசம் உள்ளவருங்க, தகப்பன் பாசம் உள்ளவருங்க. அவரை தாங்க நம்ம ஆராதிக்கிறோம். ஒரு சகோதரன் தடுமாறிட்டாருன்னா ஜெபம் பண்ணுவோம். ஒரு சகோதரி தடுமாறிட்டா, என் தேவனே உடைய பிள்ளையை கை தூக்கி எடுன்னு சொல்லி ஜெபிக்கிறது தாங்க தேவனுடைய பார்வையில் நீதி. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். சோத்திரம். எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் கடைசி 2 வரி. எபிரெயர் 11:6 கடைசி 2 வரியில், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும், தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்போ நம்ம எல்லாரும் தேவனிடத்தில் வந்து சேர்ந்துருக்கிறோம்னா அவர் நமக்கு என்ன செய்வார்? என்ன செய்யணும்? விசுவாசிக்கணுமுங்க. விசுவாசிக்கணும். உலகத்தை ஜெயிக்கிற அளவுக்கு நமக்கு பலன் இருக்கணும். பிசாசை ஜெயிக்கிற அளவுக்கு பலன் இருக்கணும். பாவத்தை ஜெயிக்கிற அளவுக்கு பலன் இருக்கணும். இச்சையை ஜெயிக்கிற அளவுக்கு பலன் இருக்கணும். அந்த இச்சை இருந்ததுனால தான் 30 காசுக்கு யூதாஸ் ஆசாரியர்கிட்ட ஓடிட்டான். அதை மேற்கொள்ளணுங்க. ஆண்டவரும் 30 காசும் சமமாங்க. அதான் அவருக்கு விலையா? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். யோசிங்க, இன்னும் கூட 10 காசு கொடுத்துருந்தா யூதா